Hi everyone, this is Manjunath. எதுக்கு இந்த வீடியோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஆல் அபவுட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் நான் எப்படி லாக்டவுனை பார்க்குறேன் அண்ட் இந்த 40 நாள் கழித்து போயிட்டுருக்கு இன்னும் லாக்டவுன். அந்த 40 நாளில் வாட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் லாக்டவுன், இந்த லாக்டவுனில் என்னென்ன நடந்துச்சு என் லைஃப்பில், லைக் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. உங்களுக்கெல்லாம் எங்கிருந்து வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல, பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்ப் லம்பா அள்ளணும்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் திஸ் லாக்டவுன். அவங்க அதை மதித்து வீட்டில் இருந்ததாக்கா, பிகாஸ் அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம், லைக் கண்ட்ரோல்டு ஸ்டேஜில். பிகாஸ் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் நம்ம ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்டில் தான் இருக்கோம். தேங்க்ஸ் டு தெம். அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் என்ன நினச்சின்னா லைஃப்பில், லைக் நான் வீட்லேயே இருக்கிறதுனால லைக் ஐ வாஸ் நாட் ஸ்டெப்பிங் அவுட். நேபர்ஸ் என்ன ஸ்டார்டட் ஆஸ்கிங், என்ன உனக்கு உயிர் மேலே அவ்வளோ ஆசையா, வெளியே வர மாட்டேங்கிற, யார்கிட்டயே பேச மாட்டேங்கிற, அண்ட் கொரோனா வைரஸை பார்த்தா அவ்வளோ பயமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சொன்னது இதுதான், ஓகேவா? யாரை உங்களை கேட்டாலும் இதுதான் நீங்கள் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும், அதாவது நானும் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கரோனா வைரஸ்ன்றதில் ஏதோ ஒரு நல்லதுக்காக நம்ம வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களே ரிலேட் பண்ணிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஃப்ரெண்ட் இருக்கலாம். இப்போ நீங்கள் வெளியவே போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த 4 ஃப்ரெண்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகி அது நீங்கள் இந்த ஃபேமிலி கூட வந்து ஃபேமிலிக்குள்ளே எஃபெக்ட் ஆகி அந்த ஃபேமிலிக்கு யார் யார் காண்டாக்ட் இருக்காங்களோ இது அப்படியே இட்ஸ் லைக் அ செயின், ஓகேவா? அது ஈஸியாக முடிஞ்சிட போகிறது இல்லை, ஓகேவா? இன்க்ளூடிங் த நேபர்ஸ் இது பாஸ் ஆகும், ஓகேவா? ஏன்னா இப்போ காண்டாக்டில் இருந்தோம்னா அதுவும் பாஸ் ஆகும். இதை சீரியஸாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரியும். அதை புரிஞ்சுக்காமல் வெளியே போகும்போதோ அப்புறம் எதுக்கு இந்த ஊரில் இருக்க நரம்பு பிடிக்க கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். வரும்போதோ சில விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களாலேருந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்னு ஒரு இது இருக்கும். வீட்லேயே நீ சில பேர் சொல்லக்கொள்ளாமல் வெளியே போயிருப்பாங்க. ரொம்ப ஆடாதீங்க. நீங்கள் சாவது இல்லாமல் இன்னொருத்தரையும் சேர்த்து கூப்பிட்டு போவீங்க. அதனாலேருந்து நம்ம வீட்டில் இருந்தோம்னா அது நல்லதுக்கு இல்லை. எப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த நோய் அட்டாக் ஆகி, லைக் கொரோனா அட்டாக் ஆகி நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் ஃபேமிலியில் யாருன்னா பை சான்ஸ் உங்களாலேருந்து அந்த காண்டாக்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த லைஃப் ஃபுல்லு நீங்கள் உயிரோடு இருந்து கூட அது பிரயோஜனம் இல்லை. தட்ஸ் வாட் என்னோட ஃபீல், ஓகேவா? நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் இருங்க. மற்றவங்களும் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் இருங்க. நான் இப்படி சொல்ல வரல, நீங்கள் வெளியே போனவொடனே எல்லோரும் சேர்த்துட்டு போனேன். வெளியே போங்க. போனால் எதுக்கு தேவையோ இந்த க்ராசரிஸ் இதெல்லாம் வாங்க மட்டும் வெளியே போங்க. எது தேவையோ அதுக்கு மட்டும் போங்க. சும்மா போயிட்டு அடுத்தவங்களை மீட் பண்ணுறது இருக்கட்டும், சும்மா பைக் எடுத்து சுற்றுறதா இருக்கட்டும், திஸ் இஸ் நாட் அ டைம். ஈவன் நானும் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு ஊராக சுற்றினேன். ஃபார் அ லாங் ட்ரைவ் ஐ கோ ஃபார், அண்ட் பட் திஸ் இஸ் நாட் அ டைம் டு கோ ஃபார் அ லாங் ட்ரைவ் ஆர் சிட் பண்ண யார் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ண டைம் இல்லை. 144 CRPS ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை வயலேட் பண்ணுறவங்க மேலே போலீஸ் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் இம்பவுண்ட் பண்ணுவாங்க, FIR பதிவு செய்வாங்க. இந்த லாக்டவுனை பற்றி பேசினேன்னா மிகப்பெரிய 2 விஷயத்தை பற்றி நான் பேசாமல் இருக்கவே முடியாது. ஒன்று வந்துட்டு நெவர், நீங்கள் நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டை பற்றி நான் கண்டிப்பாக பேசல. நியூஸ் சேனல்ஸ் 4058 தமிழகம் முழுவதும், அதில் 2008 என்பது சென்னையில் மட்டும் சென்னையில் பாதித்தவர்களின் எண்ணிக்கையும் தற்போது 2000 தொட்டுவிட்டது. பேசிக்லி நியூஸ் சேனல்ஸ் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஏன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறன்ற பேரில் த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? ஒன்று வந்துட்டு தே வில் சே தட் இதுதான் புது கேஸ், இத்தனை பெருசாக வந்துருச்சு நம்பர் காட்டுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் ஒரு 50,000 மேலே இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. தென் இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, 1000+ பீப்புள் டைட்.
பட் அவங்க வெரி ரேர் பீப்புள் ஷோ த ரிகவரி ரேட். என்ன ரிகவரி ஆயிருக்கு? நோயை நம்மளை தடுக்க முடியாது, இப்போதைக்கு நம்ம நோயை தடுக்க முடியாது. நோய் வந்தவங்களுக்கு ரிகவரி பண்ண நம்மளால் ஃபெசிலிட்டி இருக்குன்னு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு அந்த ரிகவரிக்கு சந்தோஷப்படணும். நம்மளால் 2000 கேஸ் வந்துச்சுன்னா அதில் 900+ பீப்புளை காப்பாற்றுறாங்க. ஏன் இதை காட்ட மாட்டேங்கிறாங்க தெரில எந்த சேனல்லையும். பட் ஐ லிட்ரலி ஃபீல் தட் ஃபார் தெம், லைக் இதை காட்டினாக்கா அந்த பீதி அடையாமல் மக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மக்களும் வெளியே போகாமல் இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டு வீட்டில் இருங்க. ஏன்னா உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் தேவை, அவங்களுக்கு நீங்கள் தேவை. அதை புரிஞ்சுக்கங்க. ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிட போதில்லை. இந்த லாக்டவுனும் சீக்கிரம் முடிய போகிறதில்ல. இட்ஸ் கோயிங் டு டேக் லாங் டைம். நாடு முழுவதும் ஊரடங்கை மேலும் 2 வாரம் நீட்டித்து மத்திய அரசு தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த இந்த நியூஸ் சேனலுக்கு அடுத்தது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சில வாரங்களா, லைக் ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஆஃப் த லாக்டவுன், லைக் இப்போ ஒரு 20 நாள் கழிச்சு, ஓகே நாட் ஒரு 15-20 நாள் கழிச்சு நான் பார்க்கும் போதோ சில பல மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மீம்ஸில் வந்துட்டு சிலது 2020 ஆஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் பரவாயில்ல. ஏப்ரல் 2 இன்சிடென்ட் நடந்துச்சு. லைக் இர்ஃபான் கான் அண்ட் ரிஷி கபூர், இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அது இறந்த மறுநாள் நான் ஃபேஸ்புக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா 2020ன்றது இந்த 4 மாதம் கரோனா வைரஸ், லாக்டவுன் அண்ட் இந்த மாதிரி இழப்பு, இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி டேலண்ட்டோட இழப்பை வந்துட்டு இந்த 4 மாதமே இப்படி இருந்துச்சுன்னா இன்னும் 8 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டாங்க. ஏதோ 2020 இஸ் அ பேட் இயர் அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணாங்க. அது ரொம்ப நெகட்டிவாக போர்ட்ரேட் ஆகும். இர்ஃபான் கான் அண்ட் ரிஷி கபூர் அவங்கள ஐ நோ லைக் இண்டஸ்ட்ரி மிஸ்ஸஸ் தெம், அவங்க பெரிய லெஜெண்ட். அந்த லெஜெண்ட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு நாட் லெஜெண்ட், உங்கள் ஃப்ரெண்ட் யாரானா இருக்கட்டும், ஓகேவா, வி நெவர் கோன் டு மிஸ் தெம். ஓகே, எல்லாம் நம்ம மெமரி நம்ம கூட தான் இருக்காங்க. யாருமே நம்ம எப்போவுமே மிஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம மெமரி கூட தான் அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க. ஓகேவா, ஏன்னா சார்லி சாப்ளின் இறந்த உடனே சார்லி சாப்ளின் இத்த வரைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கார். அவரோட ஸ்பீச், அவரோட அந்த மூவிஸ், அது வழியாக அவரோட க்ரியேஷன் வழியாக அவர் உயிரோடு இருக்கார். நம்ம நினைவில் அவர் உயிரோடு இருக்கார். நாம் இருக்கிற வரைக்கும், நம்ம ஜென்ரேஷன் இருக்கிற வரைக்கும், அவரை பற்றி தெரிகிற வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார். ஓகே, அந்த மாதிரி தான். யாரையும் மிஸ் பண்ணலை. யூ நெவர் மிஸ் தெம். இஃப் யூ ரியலி லவ் தெம், யூ நெவர் மிஸ் தெம். ஏன்னா எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்காங்க, உங்கள் நினைவோடு தான் இருக்காங்க. 24 hours உங்கள் கூட தான் இருக்காங்க. இப்போது பாசிட்டிவே என்ற வேர்டே வந்துட்டு நெகட்டிவ் ஆகிட்டுருக்கு. அதுதான் விஷயமே. இப்போது நான் எப்படி பார்க்குறேன்னா 2020 இத்தனை விஷயம் நம்மளை சுற்றி இருக்கும் போது கூட, பட் நான் எப்படி 2020 பார்க்குறேன்னா, எல்லா வருஷமும் நம்ம என்ஹான்ஸ் ஆகி தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் இயர் ஏப்ரல் இருந்த மாதிரி இந்த இயர் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த இயர் மாதிரி போன இயர் இல்லை. அதே மாதிரி தான் இந்த இயர் வந்துட்டு நம்ம எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக போகிறோம், ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அது அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவ்னு வேர்டு கேட்டவுடனே இட்ஸ் நாட் கரோனா கேஸ் பாசிட்டிவ். ஓகேவா, இந்த பாசிட்டிவ்ன்ற வேர்டு வந்துட்டு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளால் காட்டிக்க முடியும். நம்ம நல்லா இருக்கும்போது நான் ஐம் அ மோட்டிவேட்டர் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேவா, இப்போ தான் சொல்லணும் நான் மோட்டிவேட்டர். நான் வந்துட்டு எந்த நிலைமையிலையும் யாருக்காகவும் லைக் நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, பி பாசிட்டிவ், இதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சது. பி பாசிட்டிவ். நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு ஃபாலோ. ஓகே, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு எது தோணுதோ இந்த டைம் வந்துட்டு இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இந்த டைம் ஐ சி ஆஸ் அ குட் டைம் டு திங்க் அண்ட் ரைட் அ ஸ்கிரிப்ட். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு மியூசிக்காக இருக்கலாம், புக் படிக்கிறதா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மைண்டு வீட்டிலே இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். பட் ஸ்டில் உங்களுக்கு பிடிச்சதா மியூசிக் கேளுங்க, மூவிஸ் பாருங்கள். உங்களை எப்படி அது எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு வினை தாண்டி வருவாய், வாரணமாயிரம், இந்த மாதிரி படம்லாம் பார்த்தா ஐ ஃபீல் கொஞ்சம் மோட்டிவேட்டட். ஓகே, மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த படம் அந்த மோட்டிவேட்டடாக அந்த எனர்ஜி கொஞ்சம் அப் பண்ணுற மாதிரி மூவிஸ் எல்லாம் பாருங்கள். தெரியுது, நீ மூடு. கடைசியாக ஒரு விஷயத்தை கவனம் வச்சுக்கோ. திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி எண்ட் சூன் அண்ட் ஸ்டே சேஃப். இதே மாதிரி எனக்கு தோன்ற ஒரு சின்ன விஷயங்கள் ஐ ஃபீல் இது ஒரு பப்ளிக் முன்னாடி எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன வீடியோவாக பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா.